சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பெயர்ச்சி ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா, யோகங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தியும், குரு பகவான் வக்ரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கன்னிராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், அடுத்து வரக்கூடிய 116 நாட்களும் கன்னிராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட களத்திர காரகனும் குரு பகவான் தான், 4வது வீட்டு அதிபதியும் குரு பகவான் தான். அப்படிங்கறதால குரு பகவானோட சின்ன மாற்றங்கள் கூட உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் பாவக்கிரகங்களோட சேர்க்கையோ அல்லது பாவக்கிரகங்களோட பார்வையோ இல்லாம நல்ல வலுவா இருந்தா மட்டும்தான் உங்க தாயோட அன்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். தாய் கூட நீங்க சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அசையா சொத்துக்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, குரு பலம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் மூலமா ஒரு பைசா கூட உங்களுக்கு பிரயோஜனமா கிடைக்காது. நீங்க சாகுற வரைக்கும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலையும் குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களோட 4ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல பலமா இருந்தா மட்டும்தான் உங்க தாய் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள், நல்ல விதமான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பலம் இழந்து போய் இருக்காரு அப்படின்னா உங்க தாய் மூலமாவே உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களோட வாழ்க்கையில உங்க தாய் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும், எந்த வகையிலையும் லாபத்தை கொடுக்காது. உங்களோட தாய் மூலமாவே நீங்க நிறைய அவமானங்களையும் பண இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலையும் குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் உங்களோட களத்திரக்காரகன் அப்படிங்கறதால அவர் வலுவான ஒரு அமைப்புல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியான நேரத்துல திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குரு பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னா தாமத திருமணம் அல்லது திருமணமே நடக்காம போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். குரு பலம் இல்லாம இருந்து ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா திருமணத்துக்கு பிந்தைய உங்களோட குடும்ப வாழ்க்கை அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்காது. தினம் பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கையை உங்களால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவானோட தயவு இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். குரு பகவானோட தயவு இல்லை அப்படின்னா தினம் நீங்க நரக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் தான் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு கன்னிராசிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 9ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைய போறார். அன்னையில இருந்து 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 116 நாட்களுக்கு அவர் வக்ர நிலையிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி 12 ராசிகள்லயுமே கண்டிப்பா ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது இந்த வக்ர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 70% அளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான யோகங்களை இந்த வக்ர குரு பயிற்சி கொடுக்கும். மீதம் இருக்கிற 30% அளவிற்கு ரொம்பவே மோசமான ஒரு சில ஆபத்துக்களையும் இந்த வக்ர குரு பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அதாவது உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட தொழில்ல அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் உங்களோட தொழில இருந்துட்டு வந்த பண நெருக்கடிகளும் கடன் நெருக்கடிகளும் பனி மாதிரி விலகி ஓடும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில திடீர் லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும், திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் உங்களோட தொழில இருந்துட்டு வந்த போட்டிகளும் பொறாமைகளும் இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா படிப்படியா விலக ஆரம்பிக்கும். உங்களோட தொழில் எதிரிகள் உங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்த காலங்கள் மாறி போயாச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க எதிரிகளை நீங்க ஜெயிக்க போறீங்க, எதிர்த்து நின்று அடிக்க போறீங்க. முக்கியமா உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு சில அதிரடியான மாற்றங்கள் இந்த வக்ர குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல தொழிலும் வியாபாரமும் ரொம்பவே சிறப்பா நடக்கும் அப்படிங்கும் போது உங்ககிட்ட பண வரவும் சிறப்பான முறையில இருக்கும். பெரிய அளவிலான லாபங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தொடர்ச்சியா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்காது. நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க கைகள்ல பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். இது மூலமா ஒரு சில கன்னிராசிக்காரங்க சொந்தமா வீடு வாங்குறதுக்கும் அசையா சொத்துக்களை வாங்குறதுக்கும் கூட இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி காலத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சியை முழுமையா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட தொழில எந்த விதமான மாற்றங்களை செய்யறதா இருந்தாலும் சரி, குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நீங்க தாராளமா செஞ்சு முடிக்கலாம். பெரிய அளவுல உங்களோட தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நிறைய கிளைகளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலத்துல அந்த மாதிரியான திட்டங்களை நீங்க தாராளமா செயல்படுத்தலாம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் நீங்க முதலாளிகளா மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் தொடங்கணும், நம்ம சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள குரு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டா நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கூட இந்த வக்ர குரு உங்களுக்கு தாராளமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கன்னிராசிக்காரங்க சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலத்துல நீங்க தாராளமா தொடங்கலாம். தொழில் தொடங்குற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, நான் இந்த வேலையிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்க வேலையில சிறப்பான முன்னேற்றங்களை நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா உத்தியோகத்துல இருக்கிற பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க ரொம்ப காலமா பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க, சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருப்பீங்க. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியான எந்த மாற்றமும் வேலை செய்யற இடங்கள்ல நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல தொடர்ச்சியா நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. பெரிய அளவுல லாபங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. பதவி உயர்வும் கிடைக்காம சம்பள உயர்வும் கிடைக்காம ஒரு மன வேதனையான சூழல் தான் நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல இருந்திருக்கும். அதுவே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சில அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை தேடி வரும். ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடங்கள்ல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் உங்க திறமைக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நல்ல சம்பளத்தோட குரு பகவான் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரமும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்களை எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் இந்த வக்ர குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பண வரவுல எந்த விதமான குறையையும் ஏற்படுத்தாது அப்படின்னாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான தாக்கங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும். தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணத்தை வச்சு உடல் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு அதிக ரத்த அழுத்தம் அப்படி இல்லைன்னா குறைந்த ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு வருமானம் சிறப்பாவே இருந்தாலும் உங்க கையில பணப்புழக்கம் செழிப்பாவே இருந்தாலும் அந்த பணத்தை எல்லாம் மருந்து மாத்திரைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழலையும் குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மோசமான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் இந்த வக்ர குரு ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கன்னிராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 116 நாட்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னாலும் உடனடியா மருத்துவரை போய் பாருங்க. முக்கியமா சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ர குரு பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடியில இருந்து முழுமையான விடுதலையை கொடுத்து நிறைய மன அழுத்தத்தையும் தவிர்க்க முடியாத உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.